இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, அந்த பெரிய மரத்துக்கு கீழே அவங்க வாங்கின அந்த பேய் இருக்கிற சொத்து பத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை நாலா அறுத்து குங்குமம் தடவி நாலா பக்கம் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடி நல்லபடியா மனசார சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தை எடுத்தா அதுல இருந்து பேய் பிசாசு பில்லி சூனியம் எல்லாம் ஓடி போயிடும். இந்த ஊர்ல இந்த மாதிரி தான் இப்படிப்பட்ட சொத்தெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நீங்க சொல்றத கேட்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. பயமா தான் இருக்கும், ஆனா ரிசல்ட் சூப்பரா இருக்கும்ல. இந்த மாதிரி சொத்தெல்லாம் குறைஞ்ச விலைக்கு வருதுன்னா யார் தான் வேலைன்னு சொல்லுவாங்க? என்னமோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. உனக்கு வேண்டியவங்க யாருக்காவது இந்த மாதிரி சொத்து இருந்தா சொல்லிவிடு, வாழ்ந்துட்டு போகட்டும். சரி, நம்ம அப்புறம் பேசலாம். சரிமா, நான் கிளம்புறேன். சரி வரேன். அவ்வளவுதான். என்ன வயசான ஆள் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு? இந்த நாலுல எது ரெண்டு தசைன்னு தெரியலையே. ஏதாவது ரெண்டு தசையோட மூளையில வீசிடலாம். எதுக்கு யோசிச்சுக்கிட்டு வீசிட்டு இங்கிருந்து கிளம்புவோம். அதான் காப்பாத்து. நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும் இதுல இருந்து. அதான் போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க. போங்க போங்க போங்க. அக்கா எடுங்க. சூப்பர். வாங்க போலாம் போலாம். பத்திரம் எங்க? டாக்குமெண்ட் எடுத்துட்டியா? எங்க? சூப்பர் சூப்பர். வீரா, பத்திரம். அம்மா, இது என்ன வீட்டு பத்திரம் மாதிரி இருக்கு? நீங்க கடைன்னு சொன்னீங்க. கொடுங்க, நான் பாக்குறேன். பாரு. ஐயோ, என்ன இது எங்க பத்திரமே இல்ல. ஐயா, சீ, இவனுங்க இதே பொழப்பா இருப்பானுங்க போல இருக்கு. என்ன வீரா, இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. வலிமா, பரவாயில்ல, இதுக்கு அதெல்லாம் மனசை தளர விட்டுறாதீங்க. நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறவங்க மாதிரி இருக்கு. கடை பத்திரம் இருக்கட்டும், இந்த பத்திரத்தையும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். இல்லங்க, இது எங்க பத்திரம் கிடையாது. வேற ஏதோ ஒரு வீட்டு பத்திரம் போல. நீங்களே எடுத்த இடத்துல போய் வச்சிருங்க. கொடுத்துருங்க. அம்மா ஜெயந்தி, நீங்க எல்லாருக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. வாங்க போலாம். என்னத்த பண்ண? சரி சரி, வாங்க வாங்க. பா, என்னாச்சுப்பா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? விட்டா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறீங்க. இந்த வீட்டுல நீங்க நடத்தது மட்டும் தான் நடக்கணுமா? சொல்றா. இப்ப நான் என்னப்பா தப்பா சொல்லிட்டேன்? தப்புடா. நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. இது ஒரு சாமி காரியம்டா. ஒருத்தனுக்கு அருள் வாக்கு வந்து அவ்வளவு செய்தியை சொல்லிட்டு போயிருக்கான். அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்காம மேல மேல அந்த பிரச்சனையை பெருசாக்க பாக்குறீங்களடா. பா, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? பின்ன என்னடா, வீட்டுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த நேரத்துல இந்த மாதிரி தடங்கள்லாம் வரலாமாடா? அது மட்டும் இல்ல, இந்த வீட்டை பாத்தீங்களா? இவங்களுடைய சொத்து சொந்தம் எல்லாத்தையும் பாத்தீங்களாடா? எவ்வளவு பெரிய ஆளுங்க அவங்க. இவங்களுக்கு முன்னாடி நாம யாரு எப்பேற்பட்ட ஆளுங்கன்ற தராதரத்தை நாம காட்ட விடாமா? அதுக்கு இந்த தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப முக்கியம். அது நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்புடா. அதை பெருசா பண்ணுங்க. டேய், ஓ கூட பிறந்த தம்பிக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனை எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நினைச்சு பண்ணணும்டா.
இத பார்த்து இந்த ஊருக்காரங்க எல்லாம் மிரளணும். இங்க பாருடா கிருபா, எப்பவுமே பொண்ணு வீட்டுக்காரங்க மேல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும்டா. அப்படி இருந்தா தான் நம்ம பொண்ணு இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ முடியும். புரியுதா? சரிப்பா, பண்ணிடலாம். அண்ணே செலவுன்னு டேய், பண்ணித்தாண்டா ஆகணும். செலவு பண்ணித்தான் ஆகணும். வந்ததுல இருந்து நம்மள அவங்க எப்படி எல்லாம் கவனிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் பதிலுக்கு நாம கவனிக்க வேண்டாமாடா? ஊருக்காரங்க மொத்த பேரும் அப்படியே மிரண்டு போகணும். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. இல்லப்பா, இருந்தாலும் அப்பா சொல்கிறது சரிதான்டா, அப்படியே பண்ணிடலாம். என்ன வேணும் உனக்கு? என்னது இது புது டிராமா? நீ ஒரு தடவை தாலியை கட்டினதே கொடுமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. மறுபடி வர நீ எனக்கு தாலியை கட்டுவியா? இந்த பார், இது எங்க அண்ணன் எடுத்த முடிவு. ஐயோ சாமி, உங்க அண்ணன் எடுத்த முடிவுக்கெல்லாம் நான் தலையாட்டிட்டு இருக்க முடியாது. இதோ இந்த மஞ்ச கயிறு என் கழுத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை அப்படியே இருட்டாகி போச்சு. இதுல தங்கத்துல செயின் போடுறாங்களாமா. ஹலோ மேடம், ஒரு சின்ன திருத்தம். இதுல நாசமா போனது உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் சேர்த்துதான். ஐயோடா, அப்புறம் எதுக்கு என் கழுத்துல தாலியை கட்டின? எங்க அண்ணன் சொன்னாரு, கட்டிட்டேன், அவ்வளவுதான். ஆமா, உங்க அண்ணன் பாலங்கழுத்துல குதிக்க சொன்னா குதிச்சிருவியா? எங்க அண்ணன் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். செய்வனா? நீ உன்னை காயப்படுத்திக்க, உன் கைய நீ கிழிச்சுக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா எனக்கு எதுக்கு தாலியை கட்டின? அதான் என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு. அதனாலதான் தினம் தினம் உன் டார்ச்சரை அனுபவிச்சு எனக்கு அப்படியே தலை வலிக்குது. இல்லனா வேற என்ன பண்ணிருப்பீங்க? உங்களை கட்டிக்கிறதுக்கு லைன்ல பொண்ணுங்க நின்னாங்களோ? உங்க அண்ணன் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருப்பாரோ? கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் இருந்திருப்ப. உனக்கெல்லாம் வாழ்க்கையே அமையாது. ஐயா அம்மா, நீ ஒண்ணு எனக்கு வாழ்க்கை பிச்சை எல்லாம் போட வேண்டாம். நான் தனியாவே ராஜா மாதிரி இருந்திருப்பேன். யார் உனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறதா சொன்னா? எப்படா உன்னை விட்டு விலகி போவேன்னு எனக்கு இருக்கு. அப்படியே நரகத்துல வாழ்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் என்னால ஒத்துக்க முடியாது. இது சரியா வராது. இது என் அண்ணன் போட்ட ஆர்டர், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ முடியலன்னாலும் அந்த செயின் உன் கழுத்துக்கு வரும்.